Hi friends, welcome to super taste. இன்னைக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா புளியோதரை. வீட்ல செய்யற புளியோதரை புழுங்கல் அரிசியில செய்வாங்க. ஆனா கோயில் புளியோதரை பச்சரிசியில செய்யறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வாங்க கோயில் புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோவில் புளியோதரை. இப்போ வாங்க புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளியோதரை செய்ய இன்னைக்கு பச்சரிசி 1/4 படி எடுத்து வச்சிருக்கேன். சாதம் இந்த மாதிரி அரைப்பதமாக இருக்கணும். ஒரு 200 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். புளிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கரைச்சிக்கிறோங்க. வெந்தயத்தை பொடி செய்கிறதுக்கு வறுக்கணும். பொடி செய்கிறதுக்காக வெந்தயத்தை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்தாச்சு, நீ பொடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 100 நிலக்கடலை. இந்த நிலக்கடலையை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை வறுத்தாச்சு. சுத்தமான 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலை பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகாய் 5 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது அல்வா பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம்னா கசக்கும். இப்போ புளியோதரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதம் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். கொஞ்சமாக எடுத்து இது கிளறிடலாம். கோயிலில் எல்லாம் பச்சரிசியில் தான் புளியோதரை செய்வாங்க. இந்த புளி கிரேவியை எப்பெல்லாம் உங்களுக்கு புளியோதரை தேவைப்படுதோ அப்பெல்லாம் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடிஷாக வடகம் வச்சுக்கலாம். இந்த வடகம் வீட்டிலே நானே செஞ்சது. இந்த வடகம் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.